நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாக எலிசாவின் காலத்திலே அவர் பின்னால் வந்த பிள்ளைகளை சபித்த பொழுது 2 கரடிகள் காட்டுக்குள்ளிருந்து வந்து 42 பிள்ளைகளை பீறி போட்டது என்று நாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை வாசிப்போம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நெந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காற்றிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவருடைய 42 பிள்ளைகளை பீறி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பலருக்கு ஒரு ஐயங்கள் ஏற்படலாம். எப்படி ஒரு தீர்க்கதரிசி முதலில் சபிக்கலாம்? எப்படி அவர் சபித்தாலும் ஆண்டவர் 2 கரடிகளை அனுப்பித்து அந்த பிள்ளைகளை பீறி போடலாம்? அவர்களெல்லாம் பிள்ளைகள் தானே, குழந்தைகள் தானே என்று நம்மில் பலருக்கு எண்ணங்கள் இருக்கின்றன. இதன் பின்னணியை நாம் சற்று தியானித்து பார்க்கும் பொழுது தேவன் அதில் செய்த உண்மைகளை பற்றி நமக்கு தெரிய வரும். இங்கு இந்த வார்த்தைகளுக்கு முதலில் எபிரிய வார்த்தையிலே ஆடார் கத்தாரே என்று அர்த்தமாகும். அதன் மூலம் பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளை என்ற அர்த்தம் அல்ல. இதை நாம் சாலமோன் காலத்திலே வாசிக்கிறோம். 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவருவது அடியனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்தில் ராஜாவாக்கினரே, நானோ என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கேன். இதே சிறு பிள்ளைகளுக்கு எபிரேயத்தில் அதே வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புகளோ தமிழ் மொழிபெயர்ப்புகளோ ஸ்மால் பாய், சில்ட்ரன், குழந்தைகள், பிள்ளைகள் என்று தான் குறிப்பிடப்படுது. ஆனால் மூல பாஷையான எபிரேயத்திலே இந்த சிறு பிள்ளை என்பதற்கு சாலமோன் சொல்லுகிறார் சிறு பிள்ளை என்று. அவர் 20 வயதிலே ராஜாவாக மாறுகிறார். அப்பொழுது சிறு பிள்ளை இடத்தினை அழைப்பதனாலே சிறு பிள்ளை என்பது வாலிபர்களை குறிக்கிறது. 18 வயதிலிருந்து 25, 30 வயதில் உள்ள வாலிபர்களை குறிக்கின்றதை முதலில் அறிந்து கொள்ளும். இவர்கள் சிறு பிள்ளைகள் அல்ல. இயேசு சிறு பிள்ளைகளுக்கு வரவிடங்கள் சொன்னார். அப்போ பழைய ஏற்பாட்டின் தேவன் கடினமானவரா என்றெல்லாம் நாம் யோசிக்க கூடாது. இவர்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, இவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகள் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது காலத்துக்கு எரேபியாம் வந்த பொழுது இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலுக்கு ஒன்றாகவும் 2 கோத்திரங்கள் யூதாவும் பெஞ்சமின் கோத்திரம் சென்று யூதா கோத்திரம் என்று பிரிக்கப்படுது. இஸ்ரவேல் கோத்திரை எரேபியாம் ஆளுகை செய்து வரும் பொழுது எல்லா மக்களும் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகை கொண்டு வருவதற்காக எருசலேமுக்கு செல்லுகிறார். எருசலேம் யூதேயா தேசத்தில் இருக்கிறது. இதை அறிந்த அந்த மன்னன் எல்லா மக்களும் அங்கே போனால் நமக்கு விரோதமாக அவர்கள் திரும்பி விடுவார்கள் எண்ணத்தோடு அவர்களுக்கென்று 2 ஆலயத்தை நிறுவுகிறார். 2 ஆலயத்தில் 2 பொன் கண்குட்டுகளை நிறுவி, ஒன்று பெத்தேலிலும் இன்னொன்று தானிலும் நிறுவுகிறார். ஒன்று அது எல்லையில் இருக்கிறது, ஒன்று மேட்டு பகுதியில் இருக்கிறது. நிறுவி மக்களை அங்கே சிலை வழிபாடுகளுக்கு அவன் ஏற்பாடு செய்கிறான். இந்த இடத்தில் பெத்தேலில் இருந்துதான், பெத்தேலின் பட்டணத்திலிருந்துதான் இந்த பிள்ளைகள் வந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ விக்கிர ஆராதனை நடக்கின்ற ஒரு இடம், விக்கிரகத்திலிருந்து மன்னர் தோற்றி வைத்த ஒரு இடம், மக்கள் எல்லாம் விக்கிர வழிபாட்டு நடக்கும் ஒரு இடத்திலிருந்து தான் இந்த காரியம் நடக்கிறது. இதைத்தான் எலியாவின் காலத்திலே எலியா அக்கினியால் பட்சித்து போட்டார். அங்கே அவரை ஆண்டவர் வைத்த அந்த பலி பொருட்களை. அதே வேளையிலே அங்கிருந்த பாக்கால் தீர்க்கத்தையெல்லாம் வெட்டி போட்டார். அங்குள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் லேவியர் கோத்திரத்தில் வந்தவர்கள் கிடையாது. அவர்கள் விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் லேவியராக இருந்தார்கள். இதையெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை அந்த அருவருப்புகளாம் செய்து கொண்டிருந்த ஒரு கோத்திரமாகத்தான் இஸ்ரவேல் கோத்திரம் பெத்தேலிலும் தானிலும் இருந்து கொண்டிருந்தது. அந்த வேளையில் தான் இந்த பிள்ளைகள் வந்து மொட்டை தலையா என்று மட்டும் கூப்பிடவில்லை, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று 2 முறை சொன்னார்கள். எதற்காக ஏறிப்போ என்று சொன்னார்கள்? எலியா அவர்களிடத்தில் இருந்த காலத்திலே பாக்கால் வழிபாடு செய்யக்கூடாது, விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது, தேவன் அருவருக்கும் காரியங்களை செய்யக்கூடாது என்று கண்டித்துக் கொண்டே இருந்தால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படாவது எலியா நம்ம விட்டு தொலைவான் என்று பார்த்தார்கள். கடைசியாக எலியா சுழல் காற்றில் ஏறி மேலே போய்விட்டார். அதுபோல எலிசாவை பார்த்து நீயும் அவனைப் போல் ஏறிப்போ, நீயும் அவனைப் போல் ஏறிப்போ என்றுதான் அவர்கள் சொன்னார்களே, எங்களை தொந்தரவு செய்யாதே, நாங்கள் பாக்கால் வழிபாடுகளைத்தான் செய்வோம், நாங்கள் பாக்காலைத்தான் தெய்வமாக வழிபடுவோம், அதன் வழிமுறை தான் கடைபிடிப்போம் என்று உறுதியாக இருந்து இந்த எலிசா இடைஞ்சலாக இருக்கிறார் என்று சொல்லித்தான் மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி எலிசாவை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தான் எலிசா அவரை பார்த்து சபித்தார்.
இன்னும் ஆண்டோட வார்த்தைகளை அறியாமல் இருக்கிறீர்களே, உண்மையான தேவனை அறியாமல் இருக்கிறீர்களே, உங்களுக்காக உலகத்தை உருவாக்கின தேவனை அறியாமல் இருக்கிறார்களே, உங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்த தேவனை அறியாமல் இருக்கிறீர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்தை அழைத்து வந்த தேவனை அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி சபித்தார். அப்பொழுது எலிசா கரடியை கடிக்க சொல்லி ஒன்றும் சொல்லவில்லை. எலியா அப்படியெல்லாம் ஒன்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் தான் இந்த ஜனங்கள் மனம் மாற வேண்டும் என்று என்ன சொன்னார் என்றால், 2 கல்லையை வைத்து அந்த பிள்ளைகளை கொல்லவில்லை, பீறி போட்டது என்றுதான் வேதம் சொல்லுது. அப்பொழுது அவர் மனம் திரும்பட்டும் என்று ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் லேவியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அங்கே நீங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது நீங்கள் பிள்ளை அற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த கட்டளைகளை நீங்கள் மீறும் பொழுது இப்படித்தான் நடக்கும் என்பதை திருச்சட்ட நூல் அவர்களுக்கு கற்பித்திருக்கிறது. அறிந்தும் இது மாறி தேவனுக்கு எதிராக இருந்ததினாலே, அவர்களுக்கு மீண்டும் தேவன் இரக்கமுள்ளவராக இருப்பதனாலே பீரிதான் கரடி போட்டதிலே அவரை சாகடித்து கொன்று போடவில்லை. அவர்கள் மீண்டும் மனம் மாற வேண்டும் என்று ஒரு காரியத்தை செய்திருக்கிறதே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் சிறு பிள்ளைகளை கொன்று போட்டு விட்டார் நினைக்காதீர்கள். ஆண்டவர் மனம் திரும்பும்படி பெத்தேலில் விக்கிரகாராதனை செய்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எப்படி எலியா விட்டு ஒளிந்தால் நல்லா இருக்க நினைத்தார்களோ, அதே போல இந்த வாலிப பிள்ளைகள் 42 பேரும் எலிசா நம்மை விட்டு போய்விட்டால் நாம் விக்கிரகாராதனை நல்லா திளைத்திருக்கலாம் என்று நினைத்தார்கள். அதை தடுக்கத்தான் தேவன் அந்த காரியங்களை அங்கு அனுமதித்தார் என்பதை அறிந்து கொண்டு தேவன் எவ்வளவு இரக்கம் நேசம் உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து செயல்படுவோம். இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம், நாமும் திண்ணமாக அறிந்து கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு குறிஞ்சிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.